ஹாய், இன்றைக்கி கனவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கனவா தொக்கு தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நைட்டில் செஞ்சதுனால சீரகமும் சேர்த்துக்கிட்டேன், சோம்பும் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா சீரகம் சேர்த்தா செரிமானம் ஆகும்ல, அதனால தான். நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். அதுவும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாசனைக்கு கறி மசாலா தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கனவா நம்ம நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கனவா வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு கிளாஸ் உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுருந்தா சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.